ஸோ ஹாய் பேடாக்ஸ் அண்ட் கேல்டாக்ஸ். நம்ம இந்த ப்ராப்ளம் சால்விங் சீரீஸில் பார்த்தீங்கன்னா போன வீடியோ வந்து லிங்க்டு லிஸ்ட் சைக்கிள் யூஸ் பண்ணியிருந்தோம். சைக்கிள் டு லிங்க்டு லிஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து லீட் கோட் நம்பர் 3 லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து புது அப்ரோச் மூலயமா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக். பேசிக்காக ஸ்லைடிங் விண்டோங்கிறது ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் வந்து விண்டோலே 2 டைப் இருக்கும். இப்படி திறக்கிற விண்டோ இருக்கும், இப்படி திறக்கிற விண்டோ இருக்கும். ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் விண்டோ எப்படி ஸ்லைட் ஆகி வந்து திறக்குதோ அதே மாதிரி ஒரு அரேல வந்து நம்ம ஸ்ட்ரிங்கையும் ஒரு அரேவையோ வந்து ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போய் நம்ம செக் பண்ணியோ இல்லை மேனிப்புலேட் பண்ணியோ நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அல்காரிதம் பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம இந்த இதில் பார்ப்போம், இந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஸோ லெட்ஸே என்கிட்ட வந்து ஒரு நம்பர்ஸ் அரே ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 நம்பர் தான் எடுத்துக்க போகிறேன். என்னோட கன்ஸ்டன்ட் தான் 3 நம்பர் எடுத்துக்க போகிறேன். அந்த 3 நம்பரை ஆட் பண்ணால் எந்த 3 நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு வந்து ஹையஸ்ட்டு சம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர் எடுத்துப்போமா, 3 நம்பரை எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 6 கிடைக்கும். இதை நான் ஒரு இடத்துல வச்சுப்பேன். அடுத்து என்ன பண்ணுவேன்னா இது அடுத்த 3 நம்பரை செக் பண்ணுவேன். அதை 3த்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன இது கிடைக்கும் அப்படின்னா 9 கிடைக்கும். 5 4 9 ஓகே. அடுத்த 3 நம்பரை செக் பண்ணி பார்ப்பேன். இது 3த்தையும் செக் பண்ணி பார்த்தேன்னா அவுட்புட் வந்து 12 கிடைக்கும். ஓகே, அடுத்து நான் 3 நம்பரை செக் பண்ணுவேன். செக் பண்ணேன்னா இதோட அவுட்புட் எனக்கு 15 கிடைக்கும். ஸோ இப்படி நான் வந்து இதில் வந்து எது ஹையஸ்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா 15 தான் நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த விண்டோ வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த விண்டோ இது பண்ணுவாங்க. இதிலே இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ்டாக பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மொதல் 3 நம்பர் எடுத்துக்கிட்டாங்களா, இந்த மொதல் 3 நம்பருக்கும் அடுத்த 3 நம்பருக்கும் என்ன வித்தியாசம் ஆகுதுன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பரும் அடுத்து இங்கே புதுசாக ஆட் ஆக போகிற இந்த 4ஆம் நம்பரும், இந்த நம்பர் மட்டும்தான் டிஃபர் ஆகுது. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. நான் அடுத்த விண்டோ ஸ்லைட் ஆகிறப்போ எனக்கு வந்து இந்த 1 வந்து நான் கழிச்சிட்டு 4ங்கிற புது நம்பரை நான் ஆட் பண்ணுறேன், கொண்டு வரேன். இப்போ நான் என்ன பண்ணலான்னா இந்த 6ல் இந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 5 கிடைக்குமா. அடுத்து புதுசாக என்ன நம்பர் வருது, 4 வருது. அப்போ நான் 5 + 4 என்னன்னா 9. அப்போ எனக்கு அடுத்த வேல்யூ எனக்கு இப்படி கிடச்சிரும். அதே மாதிரி தான் இங்கே அடுத்த விண்டோ இப்படி மூவ் பண்ணுறப்போ எனக்கு வந்து இங்கே 9ல் 2 நான் சப்ராக்ட் பண்ணிவிட்டு புதுசாக வர 5 நான் ஆட் பண்ணேன்னா 12 கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து இது எப்படி அல்காரிதமுக்காக அப்ரோச் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க பேசிக்காக வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்சுன்பாங்க. நான் இதை விண்டோ மாதிரியே உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்களேன். இது ஒரு விண்டோன்னு வச்சுப்போம். இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்லைடிங் பேனல் இருக்குது, அந்த விண்டோ இருக்குது. ஃபஸ்ட்டு 3 நம்பரை ஆட் பண்ணோம். அது பண்ணோம், அந்த ஆட் பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸாக இருக்கிற 1 சப்ராக்ட் பண்ணிட்டு புதுசாக ஆட் ஆகிற 4 எடுத்துக்கிட்டு அதோட ரிட்டர்ன் அவுட்புட் காட்டும். திரும்ப இந்த விண்டோ இப்படி ஸ்லைட் ஆகிறப்போ இங்கே 2 திரும்ப சப்ராக்ட் பண்ணிட்டு புதுசாக வர 5 ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப இங்கே ஸ்லைட் ஆகிறப்போ 4 3 இது பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு புதுசாக 6 ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து விண்டோ வந்து இப்படி ஸ்லைட் ஆகிற மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த அல்காரிதமுக்கு பேர் தான் ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ ஹோப் ஸ்லைடிங் விண்டோ பற்றின டெக்னிக் பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let's get into the problem. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் எனி டூப்ளிகேட் கேரக்டர்ஸ். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் கேஸ் எடுத்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிசி ஏபிசி பிபின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதுக்குள்ளே நான் வந்து எது வந்து சப்ஸ்ட்ரிங், அதாவது இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற சப்ஸ்ட்ரிங் எது வந்து ரொம்ப தூரம் போகும் வித்தவுட் எனி ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸ், தட் மீன் டூப்ளிகேட் கேரக்டர்ஸ் இல்லாத எந்த ஒரு சப்ஸ்ட்ரிங்கோட லாங்கஸ்ட் லென்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் படியே நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் நான் வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 3ன்னு கன்ஸ்டன்ட் வச்சுருந்தேன். அப்போ வந்து என்ன பண்ணால் விண்டோ வந்து 3 போகும். இந்த இடத்துல 3 தான்ங்கிறது கன்ஸ்டன்ட் கிடையாது, எவ்வளோ வேணாலும் போகலாம். ஏன்னா எவ்வளோ போகிறதுங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ராப்ளமோட அவுட்புட்டே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எப்படி ஸ்லைடிங் விண்டோ மூலயமா இது பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிறேன்னா இந்த விண்டோவோட ரைட் சைடு மட்டும் அப்படியே ஸ்லைட் ஆகும். அடுத்து பியை போய் செக் பண்ணும், அடுத்து சியை செக் பண்ணும், அடுத்து ஏ செக் பண்ணுறப்ப ஏ ஆல்ரெடி இருக்குது.
ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த விண்டோ பின்னாடி இருக்கிறது வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். திரும்ப வந்து பிஏ அடுத்து செக் பண்ணும். ஆல்ரெடி பி இருக்குது, அப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல எனக்கு ஆல்ரெடி பி இருக்குங்கிறது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்டேட் மேனேஜ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நான் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது செட்டு. நான் அதை வந்து எப்படி நம்ம கிளியராக வந்து அப்ரோச் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். லெட்ஸு நம்ம வந்து இது எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏல நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து இந்த அப்ரோச் இருக்குது, இந்த ரைட் சைடு இருக்குல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 2 பாயிண்டர் எடுத்துப்பேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் பாயிண்டரு, அடுத்து ரைட் பாயிண்டர். இப்போது இந்த லெஃப்ட் பாயிண்டர் ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல இருக்கும். ஆனால் அந்த ரைட் பாயிண்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்லைட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து டூப்ளிகேட் வேல்யூ இருக்கிறப்போ லெஃப்ட் பாயிண்டர் ஒரு சைடு முன்னாடி வந்துக்கும். அதே தான் கைஸ். இப்போ வந்து அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணேன்னா, நான் வந்து ஒரு செட் வச்சு அதில் வந்து நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, ஏ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ரைட் சைட் பாயிண்டர், அதாவது இந்த விண்டோ வந்து ஸ்லைட் ஆகும். அடுத்து பிக்கு போகும். திரும்ப நான் செக் பண்ணுவேன். பி இங்கே புதுசாக ஆட் ஆகிருக்கும். பி வந்து இந்த செட்டில் இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஸோ இல்லை, நான் என்ன பண்ணிக்கலாம்னா பியை வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். திரும்ப அடுத்து வந்து இந்த விண்டோ வந்து ஸ்லைட் ஆகும். திரும்ப சி வரும். அகெயின் நான் செக் பண்ணுவேன், சி வந்து இந்த செட்டில் இருக்கா இல்லை. ஸோ ஐ கேன் ஆட் சி ஹியர். ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த விண்டோ வந்து திரும்ப ஸ்லைட் ஆகும். ஏ இருக்குது. திரும்ப நான் இங்கே வந்து இந்த செட்டில் ஏ இருக்கான்னு செக் பண்ணுறப்ப எஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த ஏவை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஏவையும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே புதுசாக ஏ ஒன்று ஆட் ஆகிருக்கு. அந்த ஏ வந்து இந்த செட்டோட எண்டில் ஆட் பண்ணி விட்ருவேன். அகெயின் திரும்ப இந்த விண்டோ வந்து ஸ்லைட் ஆகும். பி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணால் எஸ் பி இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், இந்த பியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த விண்டோ வந்து ஷ்ரிங்க் பண்ணிடுவேன். ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த பியை வந்து நான் இங்கே வந்து ஆட் பண்ணுவேன். ஆல்ரைட். அடுத்து திரும்பவும் இந்த விண்டோ வந்து ஸ்லைட் ஆகும். அகெயின் வந்து இங்கே வந்து சி இருக்குது. ஸோ இப்போ சி இங்கே இருக்குது அப்படின்னா நான் அந்த செட்டிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவேன். அகெயின் இந்த விண்டோ வந்து நான் ஷ்ரிங்க் பண்ணிடுவேன். ஷ்ரிங்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சியை வந்து எண்டில் ஆட் பண்ணிடுவேன். அகெயின் இதை விண்டோ ஸ்லைட் பண்ணுறேன். ஸ்லைட் பண்ணுறப்ப பி வந்து இங்கே இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஏவை ரிமூவ் பண்ணுறேன். அது ஏங்கிறது நம்ம கோடு எழுதுறப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏவை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இதை வந்து ஷ்ரிங்க் பண்ணுவேன். ஷ்ரிங்க் பண்ணாலும் ஸ்டில் வி ஹேவ் பி. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா திரும்ப இங்கே இருக்கிற கடைசி எலமெண்ட், வெரி லெஃப்ட் எலமெண்ட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுவேன். பியை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த விண்டோ வந்து ஷ்ரிங்க் பண்ணுவேன். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பியை வந்து எண்டில் ஆட் பண்ணிடுவேன். இதுதான் வந்து கொஞ்சம் குழப்பம். நீங்கள் இன்னொரு வாட்டி வந்து பின்னாடி போயிட்டு திரும்ப செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விண்டோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா பி இருக்குது. அதனால் நான் வந்து இந்த கடைசி வேல்யூவான சியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த விண்டோ வந்து ஷ்ரிங்க் பண்ணுறேன். ஷ்ரிங்க் பண்ணாலும் அகெயின் ஐ ஹாவ் அ பி. ஸோ அப்போ இதையும் தூக்கிட்டு நான் வந்து இதை ஷ்ரிங்க் பண்ணுறேன். பட் இங்கே வந்து எக்ஸ்பேண்ட் ஆன பி வந்து இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த பியை இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ட்ரை ரன் ஆகும். ஸோ நம்ம கோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். நான் வந்து கோடு எழுத ஆரம்பிக்கிறேன். நம்ம கோடு எழுதிடலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே வி ஆர் கோயிங் டு ஹேவ் 2 பாயிண்டர். ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற பாயிண்டர் அண்ட் இன்னொன்று வந்து ரைட் சைடில் இருக்கிற பாயிண்டர். நான் சொன்ன மாதிரியே ரைட் சைட் பாயிண்டர் அப்படியே ட்ராக் ஆகிட்டே போயிட்டுருக்கும், ஸ்லைட் ஆகிட்டே போயிட்டுருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஆர் இன் ரேஞ்ச். அது எது வரைக்கும் போகணும்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லெங்த் வரைக்கும் போகும். அதனால் ஸ்ட்ரிங்கோட லெங்த் வரைக்கும் அது போய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவையும் ஆர் வந்து இங்கே ஸ்லைட் ஆகிறப்போ ஒரு கண்டிஷன் செக் ஆகிட்டே இருக்குமா இல்லையா? ஸோ அந்த கண்டிஷன் நான் வந்து ஒரு வைல் லூப்பில் ஒரு தடவையும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர் பாயிண்டர் இங்கே வந்து ஸ்லைட் ஆகிட்டே இருக்கிறப்போ இந்த செட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா நான் இங்கே வந்து ஒரு செட்டுமே எனக்கு வேணும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கார் செட் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டை வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம், ஸ்டோரேஜ் மாதிரி. ஸோ நான் இப்போ ஸ்லைட் ஆகிறப்போ அந்த செட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அப்போது எஸ் ஆஃப் ஆர் இன் சப்போஸ் கார் செட்டில் இருந்துச்சு, அந்த இதுக்குள்ளே ஸ்டோரேஜ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த செட்டில் இருக்கிற அந்த பர்டிகுலர் வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் சைடு விண்டோவை ஷ்ரிங்க் பண்ண சொல்லியிருக்கேன்.
ஸோ அதே தான் நம்ம வந்து கோட்லையும் எழுத போகிறோம். ஸோ remove of L. லெஃப்ட் சைடில் அந்த வேல்யூ இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ண சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் சைடை வந்து ஷ்ரிங்க் பண்ணணும். ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அந்த லெஃப்ட் சைடு விண்டோவை நம்ம ஷ்ரிங்க் பண்ணுறோம். சப்போஸ் அந்த வேல்யூ வந்து அந்த கேர் செட்குள்ளே இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா அது புதுசாக ஆட் பண்ண சொல்லியிருக்கேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல A இருந்துச்சு, அடுத்து வந்து பியை வந்து ஆட் பண்ணோம். பி ஆனால் அந்த செட்டில் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா பியை வந்து ஆட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த வேல்யூ இல்லைன்னா அந்த வேல்யூ வந்து செட்டில் வந்து ஆட் பண்ணிவிடணும். ஸோ கேர் செட் டாட் ஆட் ஆஃப் எஸ் ஆஃப் ஆர் அந்த வேல்யூ புதுசாக ஆட் ஆன வேல்யூ வந்து ஆட் பண்ணி வைப்போம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு தடவையும் வந்து இந்த விண்டோ வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ நம்ம வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கோம் எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஏன்னா அது எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக இருக்க போகுது இல்லையா. ஸோ அப்போ வந்து நான் அந்த மேக்ஸிமம் எக்ஸ்பேண்ட் ஆன வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிசல்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு ரிசல்ட்டை 0ன்னு வச்சுக்கிறேன். அந்த ரிசல்ட் எதை கேல்குலேட் பண்ணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் ரிசல்ட் அந்த லெங்க் என்டையர் லெங்க் ஆஃப் த விண்டோ வந்து இது பண்ணும். அப்போ விண்டோ எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா R-L + 1. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணால் லெஃப்ட் வந்து 0வாக இருக்குமா, இது வந்து லெஃப்ட் 0வாக இருக்கும் இந்த இண்டெக்ஸ் பொசிஷன், இதோடது வந்து 2வாக இருக்கும். ஸோ 2 - 0 வந்து பார்த்தீங்கன்னா 2 தான். பட் வந்து இதோட லெங்க் பார்த்தீங்கன்னா 3 வரும் ஏன்னா இண்டெக்ஸ்னால. அதனால நான் +1 வந்து இங்கே கோடில் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இது மூலயமா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் த லெங்த் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ we can return the length itself, I mean the result. ரன் பண்ணி பார்த்துக்குவோம். எஸ், அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் கைஸ் நம்ம வந்து ஸ்லைடிங் விண்டோ டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு என்டையர் அரேவையோ ஒரு ஸ்ட்ரிங்கையோ வந்து ட்ராவல்ஸ் பண்ணி நம்ம செக் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட்டையோ நம்மளுக்கான சொல்யூஷனை வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா இதே வீடியோ வந்து நம்ம அண்ணன் நீட் கோடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக போட்டிருப்பாங்க, அது போய் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இதை வந்து சப்மிட் பண்ணி பார்த்துருவோம். எஸ், நம்ம கோட் அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன்.